அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். பாமணி ஜோதிடம் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த பதிவில் ஏப்ரல் மாதத்துக்கு துளாராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். துளாராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 7வது வீடாக இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை, சுவாதி, விசாகம். இந்த 3 நட்சத்திரமும் இந்த ராசியில் இருக்குது. பொதுவாக இந்த ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு 5வது வீட்டில் சனி பகவான், 6வது வீட்டில் ராகு இருக்கார், சுக்கிரன் உங்கள் ராசியாதி சுக்கிரன் வக்ரமாக இருக்குது, புதன் வக்ரமாக இருக்குது, சூரியன் அங்கே தான் இருக்கார். ஆனால் ஏப்ரல் 15 தேதிக்கு அவர் மேஷ ராசிக்கு உங்கள் ராசிக்கு 7வது வீட்டுக்கு உச்சமாக வந்துடுறார். குரு பகவான் உங்களுக்கு 8வது வீட்டில் இருக்குது, செவ்வாய் உங்களுக்கு 9வது வீட்டில் இருக்குது. இந்த கிரகங்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு எந்த விதமான பலன்கள் கிடைக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் தொழிலில் எப்படி இருக்கும், வேலையில் எப்படி இருக்கும், பண வரவு எப்படி இருக்கும், உடல் நலம் எப்படி இருக்கும், குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து தொடர்பு கொண்டு கேட்குற மாதிரி, அதாவது சிங்கப்பூர், மலேசியா, யூகே, யுஎஸ், ஃப்ரான்ஸு, அமெரிக்கா, கனடா அது மாதிரி இடத்துலேருந்து நீங்கள் கால் பண்ணி கேட்குறீங்க. நீங்கள் கேட்குற மாதிரி இந்த ஒவ்வொரு மாதத்துலையும் நீங்கள் செஞ்ச காரியங்கள், நல்ல காரியங்கள் நடத்துறதுக்கு உண்டான நல்ல நாட்கள், அது மாதிரி நீங்கள் தவிர்க்க வேண்டிய நாட்கள், இது 2யுமே கொடுக்குறோம். அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக இந்த வேலை பார்க்குறவங்களுக்கு, அதுவும் புதுசாக வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அந்த வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏற்கனவே நீங்கள் ட்ரை பண்ண வேலை அது தள்ளி போயிட்டே இருந்தது இல்லையா, அது இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அவங்களோட வெயிட்டிங் லிஸ்ட் வச்சுருந்தாங்கன்னா அது திரும்பவும் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பாக இருக்குது. வேலை பார்க்குறவங்களுக்கு உங்களோட மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும். அதே சமயம் ஒர்க்கு லோடு அதிகமாக இருக்கும், வேலை அதிகமாக இருக்கும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக அக்ரிமெண்ட்ஸ் நீங்கள் சைன் பண்ணலாம், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும், முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் கவனமாக இருக்கணும். அதாவது இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் பண மோசடி இல்லைன்னா முதலீட்டில் பிரச்சனை ஏற்படுறது, இதில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுறதுக்கான டைமாக இருக்குது. அதனால் 1க்கு 2 3 தடவை எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் செய்கிறது நல்லது. பண வரவை பொறுத்தளவில் வருமானம் நிலையாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத திடீர்னு ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செலவுகளை பொறுத்தளவில் குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கும், மருத்துவ செலவினங்களும் அதிகரிக்கும். அதே மாதிரி நான் முன்னாலே சொன்ன மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல ஜாக்கிரதையாக இருங்க. பண மோசடியில் நீங்கள் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குடும்பத்தை பொறுத்தளவில் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஆனால் அதெல்லாம் பேசி சமாளிச்சுக்கலாம், இல்லாட்டா காம்ப்ரமைஸ் பண்ணி போயிடுங்க. அது மாதிரி ஒரு சில பேர் கணவன் மனைவியோட வெளிநாட்டுக்கு போகிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும், யோகமும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சின்னவங்களாக இளையவங்களாக இருந்தீங்கன்னா காதல் உறவுகளில் பிரச்சனைகள் ஏற்படும். நீங்கள் பொதுவாக காதல் உறவுகளில் முக்கியமான விஷயம் என்னென்னா புரிஞ்சுக்கிறது தான். அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் அவசியமான தேவையாக இருக்குது. திருமண பேச்சுக்கள், ஏதாவது கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் சாதகமாக நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு உங்களோட ரிலேட்டிவ்ஸோட ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் புதுசான ஒரு நல்ல நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும், உணவு கட்டுப்பாடு இருக்கணும், உடற்பயிற்சி இருக்கணும். ஏன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. அதனால் சூடு நிறையா இருக்கும், டீஹைட்ரேஷன் ஏற்படும், கோபம் வரும். அதெல்லாம் உடம்பை திரும்ப பாதிக்கும். செரிமான கோளாறு, வயிற்றில் செரிமான கோளாறு, இந்த மாதிரிலாம் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் நல்ல தண்ணி நிறையா குடிங்க, டீஹைட்ரேஷன் ஏற்படாது. அது மாதிரி சத்து மிகுந்த நார் சத்து உள்ள ஃபைபர் ஃபுட் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஃபுட்டெல்லாம் நல்லபடியாக எடுத்துங்க. டெய்லி எக்ஸசைஸ் ஏதாச்சும் பண்ணுற பழக்கம் இருந்ததுன்னா பண்ணுங்கள், அதை விடாமல் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் அந்த பழக்கம் இல்லாட்டினா இப்போயாச்சும் தொடங்கி டெய்லி எக்ஸசைஸ் ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள். அது மாதிரி டெய்லி ஒரு 5 நிமிஷமோ இல்லை 10 நிமிஷமோ யோகாசனம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, அதெல்லாமும் நல்லது. அதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் வாழ்க்கையிலையும். பொதுவாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிர பகவானை வணங்குறது, இல்லை மகாலட்சுமியை வணங்குறது, இதெல்லாம் நல்லது. பசு மாட்டுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உணவு கொடுங்க. தினமும் முடிஞ்சால் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு
வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தையும் கஷ்டத்தை தாண்டி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள், அதாவது செல்வம், முன்னேற்றம் இதெல்லாம் தரும். அதுக்குள்ள நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி, 6ஆம் தேதி, 11ஆம் தேதி, 18ஆம் தேதி, 24ஆம் தேதி, 29ஆம் தேதி. உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுத்தக்கூடிய தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி, 9ஆம் தேதி, 15ஆம் தேதி, 21ஆம் தேதி, 27ஆம் தேதி. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் அஸ்பெக்ட், அதாவது நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக இருக்குது. ஸோ இந்த நாட்கள்லாம் நீங்கள் தவிர்த்துங்க. பொதுவாக இந்த வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா ஒவ்வொரு மாதமும் அடுத்த மாதம் இதோட தொடர்ச்சியாக அடுத்த மாதம் வந்து உங்களுக்கு அடுத்த மாத பலன்கள் இன்னும் ஒவ்வொரு மாத பலன்களும் உங்களை தேடி வரும். நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் அதை வச்சு நீங்கள் இதில் உள்ள முக்கியமான இந்த நாட்கள்லாம் குறித்து வச்சுட்டு அதுபடி நீங்கள் உங்களுடைய அன்றைக்கெல்லாம் நல்ல காரியங்களை செய்கிறது, தவிர்த்துக்க வேண்டிய நாட்கள் தவிர்த்துக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்டாக இருக்கும். அதை நீங்கள் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி கடவுளை வணங்குறது, இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் பண்ணிக்கும்போது லைஃப் ஸ்மூத்தாக போகும். எல்லோருக்கும் எல்லா விதத்துலேயும் வெற்றி கிடைக்கணும். எல்லோருக்கும் ஆண்டவன் வந்து உங்கள் கூடவே இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.